சமீபத்திய செய்தி ஆச்சரியமாக இருந்தது. சைனாவினுடைய அதாவது சீனாவினுடைய தொழில் முன்னேற்றம், தொழில்நுட்பங்களினுடைய முன்னேற்றங்கள். அவங்க வந்து 5G ஏர்க்ராஃப்ட், அதாவது 5வது தலைமுறை சண்டை விமானம்னு வச்சுக்கிட்டோமே, வார்பிளேன், அந்த மாதிரி இதை தான் சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு போட்டியாக மிக மிக டெக்னாலஜியில் மிக மிக அதிக முன்னேற்றம் இருக்கிற மாதிரி அவங்க பெருமையை சொல்லிக்கிறது உண்டு. பொதுவாக சீனாவில் சொல்கிற எல்லாமே அவங்க சொல்கிறபடி அப்படியே எடுத்துக்கிடுறது வந்து சரியாக இருக்காது. ஏன்னா அங்கே வந்து இது சரியாக தப்பான்னு பார்த்து சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் ஒரு அரசாங்கமே ஒன்று சொன்னாங்கன்னா பத்திரிகைகள் இதில் பொய் சொல்கிறாங்க, தப்பு சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே அந்த நாட்டில் பேச முடியாது. வேறு யாரும் அதை பற்றி இவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்டால் ஆமாம் ஜாமீன் போட்டுருக்கணும். நிறைய இடங்களுக்கு சைனாவினுடைய இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு அது ஒழுங்காக வேலை செய்யலை, கன் சுட்டாங்கன்னா அது சரியாக போகலை, அப்படிங்கிற நிறைய குறைபாடுகள்லாம் அப்பப்போ செய்திகள் வருது. அந்த இதை வச்சு இவங்களுடைய தரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இருந்தும் இந்த செய்தி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுத்தது. 10G, அதாவது 10, இப்போ நம்ம நாட்டில் உள்ள இன்டர்நெட்டினுடைய வேகம் 5G, 5வது தலைமுறை 5Gன்னு சொல்லி போட்டு அதுவே வந்து 300 Mbps 500 Mbpsலாம் நமக்கு ஸ்பீடில். அப்படின்னா என்ன, ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படத்தை நான் சாதாரண பிரிண்ட் அப்படின்னா அது ஒரு 2-3 செகண்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க நம்ம நாட்டில் இருக்குது. அதுவே HD ஹை டெஃபினிஷன் உள்ள வீடியோவாக இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரம் வர வீடியோ திரைப்படம் மாதிரி வச்சுக்கிட்டோமே, அது வந்து HD வீடியோவாக இருந்ததுன்னா அது 1.5 GB அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுவே நம்ம ஒரு 10 செகண்டு 20 செகண்டில் போடுற அளவுக்கு இப்போது ஸ்பீடு நம்ம நாட்டிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்க 10வது தலைமுறைன்னு சொல்லி அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஸ்பீடு அவங்க போட்டிருக்கிறது பயங்கர பிரமிப்பாக இருக்குது. டவுன்லோட் பண்ணுறது ஒரு வீடியோவை, திரைப்படம் மாதிரி ஏதோ பெரிய வீடியோக்களை டவுன்லோட் பண்ணுறது வந்து 9834 Mbps, அப்படின்னா 9.8 GB. கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் நம்ம ஹை டெஃபினிஷன் சொன்னாங்க HD வீடியோன்னு சொல்லி, அந்த மாதிரி வீடியோ ஒரே செகண்டில் 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம், 2 மணி நேரம் ஓடக்கூடிய படம், அந்த மாதிரி படம் கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லை 5 படம் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஒரே செகண்டில். அவ்வளவு ஸ்பீடில் இருக்கிற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. சரி, அது நீங்கள் ஒரு செகண்டில் 10 செகண்ட் வந்தாலும் பயங்கர ஸ்பீடு தானே. நம்ம எந்த அளவுக்கு இந்த மீடியாவில் வீடியோ ஆடியோ இதனுடைய ஒரு இடத்துல இன்னொன்று போகிறது, இப்போ நம்ம அதனால் அப்படி என்ன ஆகும்னா, அப்போ நம்ம பேசும்போது ரொம்ப இயல்பாக கொஞ்சம் கூட தாமதமே இல்லாமல் பண்ணுறது இருக்கும். எந்த ஒரு பெரிய டாக்குமெண்ட், வீடியோ டாக்குமெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு செகண்டில் அனுப்பிச்சி விட்றலாம். அந்த மாதிரி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதில் அதே மாதிரி அப்லோட் பண்ணுறது, பதிவேற்றம் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு வீடியோவை வந்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுறோம்னு வைங்க, எங்கேயாவது அனுப்புறதுக்கு போடுறோம் அப்படின்னா, அதுவுமே 1008 Mbps, கிட்டத்தட்ட 1 GB ப்ளஸ்ன்னு வச்சுக்கோமே. அப்போது அதுவும் ஒரு சினிமா, ஹை டெஃபினிஷன் சினிமாவை ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படம் வீடியோ வந்து ஒரு 2 செகண்டில் அனுப்பிச்சிடலாம் அப்லோட். அவ்வளோ ஸ்பீடு. ஆனால் நெட்டில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணுறது, நம்மளுடைய கம்ப்யூட்டர்லையோ அல்லது ஃபோன்லையோ இல்லை டவுன்லோட் பண்ணுறது வந்து ஒரு செகண்டில் 4-5 திரைப்படத்தை அளவுக்குரிய பெரிய பெரிய வீடியோக்களை ஒரே செகண்டில். அதுதான் நான் எப்படி சொன்னேன்னா, நீங்கள் இப்போ ஒரு செகண்டில் 10 செகண்டில் டவுன்லோட் பண்ணால் அது மிகப்பெரிய ஸ்பீடு அப்படிங்கிறேன் நான். நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி kbpsன்னு சொல்லி மெதுவாக 512 kbps தான் பெரிய ஸ்பீடாக தெரிஞ்சது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே படிப்படியாக வந்து நம்ம இப்போ வந்து GB லெவல் நம்மளும் வந்திருக்கிறோம். பட் அப்லோட் டவுன்லோட் பண்ணுறது இப்போ ஆவரேஜாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு 500 Mbps. 1000 Mbps வந்து ஒரு GBps வரும். அதாவது 1000 kbps, 1000 பிட்ஸ் சொல்கிறது ஒரு KB. 1000 KB வந்து ஒரு MB, 1000 MB வந்து ஒரு GB.
ஒன்று ஒன்று 1000 போகுது. இது ஒரு செகண்டில் போகிறது, அவ்வளவு ஸ்பீடு. ஸோ இந்த மாதிரி இது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஆனால் சைனாவை பொறுத்தவரை சைனாவினுடைய வளர்ச்சி அவர்கள் ஆட்சியாளருடைய எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் அது உலக நன்மையில் முடியுமா அல்லது உலகத்துக்கு ஆபத்தா என்றால் என் கருத்து உலகத்திற்கு ஆபத்து தான் அதிகம் என்பது என் கருத்து. ஏன்னா அங்கே மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி தான். அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள தேர்தல்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு, தேர்தல்னால் எதிர் குறைஞ்சது 2 பேர் இருக்கணும். நீயா நானான்னு சொல்கிற மாதிரி 2 பேர் இருக்கணும். நம்ம நாட்டில் 100 பேர்னாலும் இருக்கலாம். அமெரிக்கா போன்ற நாட்டில் இருக்கிறவங்க கூட அது 2 மெயின் பார்ட்டி, ரிப்பப்ளிக்கன் அண்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக வரும், அவங்க கணக்கிலே வர்ற மாதிரி இருக்காது. நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. அந்த ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பிரதேசத்தில் உள்ள ஒரு அங்கங்கே உள்ள கட்சிகள்ங்கிறதே 100கணக்கில் நம்ம நாட்டில் இருக்குது. அதனால் மக்களுக்கு சாய்ஸ் ரொம்ப அதிகம். யாரை வேணும்னாலும் எடுத்துக்கலாம், குழப்பமும் வரலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சைனாவை பொறுத்தளவுக்கு ஆட்சியாளர்கள் நினைப்பது தான் சட்டம். அவர்கள் பத்திரிகை உங்களுக்கெல்லாம் முழு சுதந்திரம் எதுவுமே எங்கேயும் கிடையாது. அவங்க என்ன அறிவிக்கிறாங்களோ அதைத்தான் பத்திரிக்கை போடணும். மாற்றி எதுவும் எழுத முடியாது, மாற்றி எதுவும் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க சொல்கிறத முழுசாக நம்ப முடியாது. அதோட அவனுடைய ஆட்சியாளருடைய எதேச்ச அதிகார போக்கு, பக்கத்து நாடுகள்லாம் எங்கே இடம்னு சொல்லி அவன் சண்டை போடுறது, இதெல்லாம் சைனா உலகத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் என்பது என் கருத்து. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நான் கிரீன்லாண்டை பிடிக்க போகிறேன், மெக்சிகோவில் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உலகம் பூரா அவர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த டாரிஃப் ரெசிப்ரோக்கல், வரி விகிதம் ஒரு நாட்டில் இருந்து அவங்க என்ன வரி போடுறாங்க அதே போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இப்போ பெரிய சண்டே ஆகி போய் 100கணக்கான சதவிகிதம். அப்படின்னா என்ன, 1000 ரூபாய்க்கு வேண்டிய பொருளை அவர் 1000 ரூபாய் வரி வேறு போடுவார். 245% சைனா போடுறாரு. சைனாவை பொறுத்தளவுக்கு சைனாவை கேள்வி கேட்பதற்கு ஒருவர் இருப்பது சரி என்பது என் கருத்து. பட் உலக அளவில் இவர் உலகத்தையே எதிரியாக ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கார். ஒரு ஜனநாயக நாட்டில் 4 வருஷத்துக்கு மேலே அவர் இருக்க முடியாது, வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுதான் நமக்கு ஆறுதலான விஷயம். இவர் என்ன ஆட்டம் போட்டாலும் அந்த மக்கள் எதிர்த்து பேசலாம். அவரே உலகத்துக்கு அச்சுறுத்தலாக செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். ஆனால் சைனா பொறுத்தளவுக்கு அந்த மக்களும் அவர்களை கேட்க முடியாது. சரி, 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அங்கே ஆட்சி விட்டு போயிடுவாங்கிற நிலைமை இல்லை. இவர் பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு 5 ஆண்டும் இவங்களுடைய சைனாவுடைய காங்கிரஸ் மீட்டிங்னு சொல்லி போட்டு, அந்த கம்யூனிஸ்டுடைய மீட்டிங், அதில் இவரே கண்டினியூ பண்ணுற மாதிரி, அதாவது ஜால்ராக்கள் யார் அதை ஏற்றுக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் உலகை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சைனாவுக்கு இருக்கிறது. சைனாவுடைய முன்னேற்றம் பிரமிப்பாக இருக்கிறது. ஆனால் உலக நாடுகள், குறிப்பாக நம் இந்திய நாடு, நம் பாரத நாடு, சைனாவினுடைய முன்னேற்றம் என்பது நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்பது நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.